புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் ஆனழகன் சங்கம் மற்றும் மவுண்ட் சியோன் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் ஜெயபாரதன் செல்லையா நினைவாக 50வது ஆண்டு மிஸ்டர் புதுக்கோட்டை ஆனழகன் போட்டி மவுண்ட் சியோன் பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஆனழகன் போட்டியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நெல்லை மானூர் அடுத்த பள்ளிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கோயில் பூசாரியான கணபதிக்கும் அவருடைய அண்ணன் மகன் முருகன் என்பவருக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ள நிலையில் கணபதியை முருகன் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதில் கணபதி உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மானூர் அருகே பதுங்கியிருந்த முருகனை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை பிரமோற்சவ பெருவிழாவின் முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் சிவாய நம, ஓம் நம சிவாய, வேதகிரீஸ்வரா என மெய்சிலிருக்க பக்தி பரவசத்துடன் கோஷங்கள் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் இளையனர் வேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழா பிரமோற்சவத்தின் திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுக்க ஜேசிபி உதவியுடன் திருத்தேர் வலம் வந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் 1000 எள் மூட்டைகள் மற்றும் 1000 கடலை மூட்டைகள் வரத்து வந்த நிலையில் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு முன்பாக திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழ 3ஆம் வீதி கீழ்ப்புறம் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் நிலவி வரும் கோடை வெயிலின் தாக்கத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காய்கறி சந்தைகளுக்கு வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 40 ரூபாயாகவும் 80 ரூபாய்க்கு விற்ற பீன்ஸ் 110 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் கவலையடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணான சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குழாய் உடைப்பு காரணமாக ராசிபுரம் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் விரைவில் பழுது சரி செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் 26 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற மறுசந்திப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பம், குழந்தைகள் மற்றும் அவர்களின் படிப்பு உள்ளிட்டவை குறித்தும் பள்ளியில் பயிலும் போது நடந்த சிறப்பான அனுபவங்கள் குறித்தும் மலரும் நினைவுகளாக பகிர்ந்து கொண்டனர். அரங்கண்டநல்லூர் அரசு பள்ளியில் இன்று 1999ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் மிக சிறப்பான வகையில் எல்லாரும் வெவ்வேறு திசையில வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இந்த பள்ளியில் எல்லாரும் ஒன்று இணைந்து இந்த பள்ளியை சிறப்பாக்க வேண்டும், எங்களுடைய மாணவர்களுடைய சந்திப்பு மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்திப்பானது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து வந்து அவர்களை நாங்கள் கௌரவித்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்வின் இனிய நாள், பொன்னாள், மகிழ்ச்சியான நாள். இதை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம். இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.